அனைவருக்கும் வணக்கம். முதற்கண் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை தொடர்ந்து அண்ணன் அன்புமணி அவர்கள் இளைஞர்களை ஒரு சமூக அரசியல் புரிதலோடு வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கு புதிய தமிழ் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும், இந்த கூட்டத்திற்கு வருகை தந்து ஒரு உத்தரவாதத்தை கொடுத்து அமர்ந்திருக்கிற தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பிரதிநிதி சகோதரர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பிரதிநிதிகளுக்கும் சமூக அமைப்பின் பிரதிநிதிகளுக்கும் புதிய தமிழ் கட்சியின் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழ்நாடு சமூக நீதி மண் என்று எல்லோருமே சொல்லிட்டோம். அந்த சமூக நீதி மண்ணில் தான் இன்னைக்கு இந்த கலந்தாய்வு கூட்டம் நடந்துட்டு இருக்கு. புதிய தமிழகம் கட்சியை பொறுத்த மட்டிலும் சமூக தளத்திலும் அரசியல் தளத்திலும் மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது அவரை விடுவிக்க வேண்டி போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தோம். 10.5 விழுக்காடு கடந்த 2021ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்ட பொழுது எத்தனையோ சமூக அமைப்புகள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பொழுதும், எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் புதிய தமிழகம் கட்சி முதல் ஆளாக அதை ஆதரித்து அறிக்கை கொடுத்து துணை நின்றது. அந்த அடிப்படையில் எப்போதும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வன்னியர் சமூக பிரச்சனைகளில் எப்போதும் புதிய தமிழகம் கட்சி உறுதுணையாக இருக்கும். அதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த இடத்தில் தொடங்கின பொழுதே எல்லாரும் பாசிட்டிவா பேசிருங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள். நான் சொல்ற நெகட்டிவா சொல்லல. இன்னைக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சமூக பிரதிநிதிகளும் கணக்கெடுத்து பார்த்தோம்னா அண்ணன் செல்வகுமார் அண்ணன், அண்ணன் திருமாறன் அண்ணன், ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணன், இந்த மாதிரி எல்லா பிரதிநிதிகளுடைய சமூகத்தினுடைய பின்புலன் சில லட்சங்களை கடந்த பின்புலனாக இருக்கிறது. தமிழகத்தில் ஏறத்தாழ 400 கிட்ட இருக்கு சாதிகள். அதில் உட்பிரிவுகள் இருக்குது. நமக்கு என்ன கவலை அளிக்குதுன்னா, சாதி வாரி கணக்கெடுப்புன்னு சாதின்னு எழுதிட்டோம். ஆனால் சாதி பற்றி பேசுவதற்கு இங்க ஒரு பெரிய நிறைய சிக்கல் இருக்கு. அண்ணன் நயினார் நாகேந்திரன் அண்ணன் பேசும் பொழுது ஏன் எல்லாரும் இறுக்கமா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லி சிரிக்க வச்சிட்டார். அண்ணன் வேல்முருகன் அண்ணன் பேசும் பொழுது அதே போல ஒரு சின்ன நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைக்கணும். ஆனால் அண்ணன் தனபாலன் அண்ணன் பேசும் பொழுது தென் மாவட்டங்களை குறிப்பிட்டு சில கடுமையான விஷயங்களை சொன்னார். உள்ளபடியே நாம ஏன் சில கவலை அளிக்கக்கூடிய இந்த விஷயத்துல பதிவு பண்றோம்னா, மிகப்பெரிய முற்போக்கான மாநிலம் என்று மாறுதட்டி கொள்ளக்கூடிய தமிழகத்தில் இன்னைக்கு 24 மணி நேரத்தில் சாதியின் பெயரால் ஏதோ ஒரு மூலையில் தாக்குதல்களும் படுகொலைகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த தளத்தில் களமாடி கொண்டிருக்கிற நாம், அதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய இயக்கமாக அறியப்படுகிற நாம், எடுத்த எடுப்பிலேயே வெறும் பேசி தீர்க்கக்கூடிய பிரச்சனை தானா? அதை தாண்டிருச்சு. இன்னைக்கு ஒரு நகைச்சுவை சொல்லி எல்லா சமூக பிரதிநிதிகளையும் சிரிக்க வச்சிடலாம் நம்பக்கூடிய அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், அண்ணன் வேல்முருகன் அண்ணா அவர்களை போன்ற பல சமூக தலைவர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அதே போல இந்த சமூக சிக்கல்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய இடத்துல தான் தமிழ்நாடு ரொம்ப எளிமையான இருக்கமற்று இருக்குதா அப்படிங்கறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். வெறுமனே ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் சில லட்சம் அரசு பணிகள் தான் இருக்கு. அதை மட்டுமே இந்த சமூக நீதி வார்த்தைக்குள்ள சுருக்கி, எப்ப வன்னியர்ல இவ்வளவு % இருக்கிறாங்க, பறையர் சமூகத்தில் இவ்வளவு % இருக்கிறாங்க, தேவேந்திர குல வேளாளர்ல இவ்வளவு இருக்கிறாங்க, இவ்வளவு பேருக்கு இருக்கக்கூடிய வேலைகளை மட்டும் பகிர்ந்து கொடுத்துட்டா இந்த சமூக நீதி மலர்ந்துடுமா? சமூக நீதி நிறைவடைஞ்சிருமா? உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் 39B and 39C. இங்க வழக்கறிஞர்கள் பலர் இருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய நிலங்களும் வளங்களும் கூட இங்க இருக்கக்கூடிய சமூகங்களுக்கு சரிசமமாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்ற சட்டம் இருந்தது. பல முதலாளிகள் அதற்கு எதிராக வழக்கு தொடுத்து ஒரு 60 ஆண்டுகள் நடந்து ஒரு சின்ன நீர்த்து போகிற இடத்துக்கு போச்சு. நாம இந்த இடத்துல வெறும் தனியார் மயமாக்கப்பட்டிருக்கு, மிக வேகமாக தனியார் மயமாயிட்டு இருக்கு. பல புதிய தொழில்கள், இந்த சாதி இந்த தொழில் தான் செய்யணும், அந்த சாதி அந்த தொழில் தான் செய்யணும். ஜெகத்குரு பாபுஜி வந்திருக்கிறார், விஸ்வகர்மா சமூகம் இந்த தொழில் தான் செய்யணும். இப்ப அவர் செய்யற தொழில் அந்த சாதியினுடைய தொழிலான்னு தெரியல. சோ எல்லா சமூகத்திலும் பல்வேறு புதிய தொழில்களும் புதிய மாற்றங்களும் வந்துருச்சு. அப்படியான சூழ்நிலையில நாம இந்த சிறுபான்மை சமூகங்களையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு, சின்ன சமூகங்கள் என்னன்னு கொஸ்டின் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நாங்க 10% இருக்கிறோம் அப்படின்னு சொல்றோம். ஆனால் வெறும் 15,000 20,000 எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய சாதிகளும் இங்க இருக்குது. அந்த சாதிகளின் மீதான ஒடுக்குமுறைக்கு இந்த கணக்கெடுப்பு வழிவகுத்து விடக்கூடாது. எல்லா விதமான முற்போக்கு சக்திகள் இருக்கக்கூடிய தமிழகத்தில்
கொலை செய்யக்கூடிய அளவுக்கு கூர்தீட்டப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாதிய வக்கிரங்கள் இதனூடாக மேலும் ஒரு இடத்திற்கு நகர்ந்திருக்க கூடாது. அதற்கான தெளிவுகளையும் அதற்கான விளக்கங்களையும் இதை முன்னெடுக்கக்கூடிய அன்புமணி அண்ணன் அவர்கள் மட்டுமல்ல, இதற்கு ஆதரவு தெரிவித்த அனைத்து சமூக தலைவர்களும் இதை ரொம்ப டீப்பா கவனத்தில் வச்சுக்கும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய பிரதிநிதியாக சகோதரர் அவர்கள் கலந்திருக்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக வெறும் அரசு பதவிகளும் வெறும் கல்வியில் கிடைக்கக்கூடிய உரிமைகள் மட்டுமல்ல, மண்ணுரிமை, மனித உரிமை, வாழ்வுரிமை என்கிற அடிப்படை தத்துவத்தை கொண்டு களமாடி கொண்டிருக்கக்கூடிய புதிய தமிழ் கட்சியின் சார்பாக இந்த மண்ணுரிமை, மனித உரிமையும் சமூக நீதி தான். அந்த அடிப்படையில் 100 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவுக்கு உட்பட்ட மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 100 வருஷத்துக்கு முன்னால அங்க மேல போனாங்க. அந்த கம்பெனி ஒரு கம்பெனி குத்தகை எடுக்குது. அந்த கம்பெனிக்கு குத்தகை காலம் முடிஞ்சோன்னா அந்த கம்பெனி காலி பண்ணுது. அந்த கம்பெனி காலி பண்றதோட சேர்த்து நான் இதை மட்டும் சொல்லிக்கிறேன். இதை மட்டும் இங்க நம்ம இது ரெலவென்ட் தான். நான் தொடக்கத்திலே சொல்லியிருக்கிறேன். நானு நல்லதா ஒண்ணு அழைத்து போனோம். அதனால இது ஒரு ஆக்கப்பூர்வமான, நிச்சயமா குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. அதுக்கு ஒரு இன்னொரு ஒரு பிளாட்ஃபார்ம் நம்ம ஒரு அமைக்கலாம். நானும் உங்களுக்கு தெரியும், ஏன்னா ஆளும் கட்சியினுடைய பிரதிநிதி சாதி வாரியான கணக்கெடுப்புக்கு நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் என்று சொன்ன பிறகு, அதே போல சமூக நீதி தளத்தில் பல நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அந்த மண்ணுரிமை இழந்து வாடக்கூடிய சூழலும் இருக்குது. அதையும் நீங்கள் கூடுதலாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் சமூக நீதி அடிப்படையில் தான் வரும். எனவே நாங்கள் எப்போதும் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவு நீங்கள் எடுக்கக்கூடிய அல்லது யார் எடுக்கக்கூடிய, அண்மையில் அமைச்சரவையில் கூட சில சமூகங்களுக்கு பிரதிநிதித்துவம் இல்லை என்று நாங்கள் நேர் எதிராக சண்டை சொல்லிட்டு இருக்கிறோம். தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூகத்தினுடைய மறவர் சமூகத்திற்கு கூட பிரதிநிதித்துவம் இல்லைன்னு கூட நாங்க கேட்டுக்கோம். சோ சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு முன்னெடுப்பு எடுத்தாலும் அது ஆக்கப்பூர்வமாக இருந்தால் நிச்சயமாக புதிய தமிழ் கட்சி எப்போதும் தோள் கொடுத்து தோள் நிற்கும். நாங்கள் சின்னதாக கவலை அளிக்கக்கூடிய சொன்ன அந்த கருத்தை, அது சின்ன கவலை அல்ல, அது பெரிய கவலை சமூக தளத்தில். அதையும் அனைவரும் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி நாங்கள் உங்களோடு எப்போதும் உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.